வணக்கம் மக்களே, மார்கழி 8வது நாள். இன்றைக்கி ஒரு கம்பி கோலம் போட்டுங்க. 15 புள்ளி கம்பி கோலம் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள். 4 மணிக்கு வந்து போட்டுங்க. இன்றைக்கி ஒரு காய் பொரியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு போதுங்க. இந்த ஒரு மசாலா போட்டால் போதுங்க. தக்காளி வெங்காயம் கூட தேவையில்ல. 1 கப்பு பொட்டுக்கடலை, 1 கப்பு வேர்க்கடலை, ஒரு 10 காஞ்ச மிளகாய் நல்லா பொன்னிறமாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், அவ்வளோதாங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து ஆற விட்டுக்கோங்க. கொಬ್ಬರಿ தேங்காய் எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் கொಬ್ಬரி இல்லாட்டி தேங்காவை எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும், கெட்டு போகாது இருக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சுன்னு இருக்கணும். அந்த ஒரு மசாலாவை நல்லா ஆற விட்டு கொரன்னு மிக்சியில் போட்டு எடுத்துன்னு வந்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்தாவே போதுங்க. காயில் எந்த காய் பொரியல் பண்ணாலும் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சூப்பராக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் பீன்ஸு தாங்க செய்யப்போகிறேன் இன்றைக்கி. கடுகு, கடலப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, நம்ம அதிலவே மிளகா சேர்த்துருக்குறோம். அந்த மசாலாவில் பூண்டு, கருவேப்பிலைங்க, இவ்வளோ தான். வெங்காயம் தக்காளியே போட வேண்டியதில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா வந்துச்சு தண்ணி சுண்டி. இப்போ நீங்கள் எவ்வளோ காய் 1/4 கிலோ செஞ்சிங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 கிலோ செஞ்சிங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது மாதிரி மெஷர்மெண்ட்டில் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க.